இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 9வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் யோசுவா புத்தகத்தை ஆராய்ந்து வருகிறோம். அந்த வரிசையில் அந்த புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது. அந்த கருத்து மிக ஆழமானது, அந்த கருத்து ரொம்ப அகலமானதும் கூட. எனவே அதிக ஜெபத்தோடு நீங்கள் அதை கவனிக்கணும். ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற விஷயத்தை நாம் ஒப்படைக்கணும். நம்ம அந்த கருத்தை புரிந்து கொள்ள பாருங்க. ரொம்ப கஷ்டமானது கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சோம்னா விஷயம் புரிஞ்சிடும். அந்த கருத்து என்ன? அந்த கருத்தை புரிந்து கொண்டால் யோசுவா புத்தகம் மிக அருமையாக நமக்கு புரிய வரும். அந்த கருத்து என்ன? பாடத்தின் தலைப்பு நல்லா கவனிங்க. அதுலேயே விஷயம் இருக்குது. நம்ம ஆரம்பிக்கலாம். வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள். அப்போ என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரு? எந்த நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிறோம்? ஆக 2 அழகான வார்த்தைகள். வாக்குத்தத்தம் என்கிற வார்த்தையை கவனிங்க, நம்பிக்கை என்கிற வார்த்தையை கவனிங்க. இப்போ வாக்குத்தத்தம் என்ன? ஒரு வசனம் வாசிச்சு அந்த வாக்குத்தத்தம் என்னன்றது புரிஞ்சிருப்பாருங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். என்னவா? இந்த தேசம், இந்த நிலத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்ப வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளிகள்னா என்ன அர்த்தம்? எதை சுதந்திரிச்சுக்கணும்? எதை சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறாரு? இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், இதை தான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொன்னேன், ஈசாக்கிட்ட சொன்னேன், யாக்கோபிட்ட சொன்னேன். இப்போ தேசம் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீங்கள் போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்போ வாக்குத்தத்தம் என்ன? கானான் தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா? அதுதான் வாக்குத்தத்தம், அதுதான் ப்ராமிஸ். சரி, நம்பிக்கை என்ன? வாங்க இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? நீங்கள் எபேசியர் 1:18, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். திருப்பி வாசிக்கவா? தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும். ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, அந்த அழைப்பினாலே ஒரு நம்பிக்கை பிறக்குது. பரிசுத்தவானிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். அப்ப சுதந்திரம் யார்கிட்ட இருக்குதான்? பரிசுத்தவானிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சுதந்திரம் ஒன்று பரிசுத்தவான்களுக்காக இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை புரிந்து கொள்வதற்கு பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப பிரகாசமான மனக்கண் வழியாக, ஞானக்கண் வழியாக நாம் பரிசுத்தவான்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம ஓடுகிறோம். ஆக இது வாக்குத்தத்தம் என்ன? கானான் தேசத்தை கொடுப்பேன்னு என்று சொல்றார். அப்போ பரிசுத்தவான்களுக்கு சுதந்திரத்தை ஆண்டவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அப்போ இதுதாங்க விஷயம். இந்த விஷயத்தை தான் புரிந்து கொள்ள போகிறோம். இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு நம் 4 பகுதிகளாக பிரித்து நம்ம ஆராய போகிறோம். சரிங்களா? ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரே, இதனுடைய பின்னணி என்ன? இது எதிர்காலத்தில் எப்படி போய் நிறைவேற போகுது என்பதை தான் 4ஆக பிரித்து பார்க்க போகிறோம். ஜெபத்தோடு படிக்கலாமா? வாங்க. அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி, அற்புதமான பாடங்களுக்காக நன்றி. தெளிவாய் புரிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். பரிசுத்தாவினுடைய உதவினாலே நாங்கள் படிக்க உதவி செய்திடணும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 9வது பாடம். இந்த 9வது பாடம் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிற அந்த விஷயத்தை பற்றியது. அதை 4ஆக பிரித்து படிக்கணும்னு சொன்னேன். முதல் விஷயம், ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார்ல, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆதியாகமத்துக்கு வரணும். ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பிற்பாடு ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன காரியத்தை சொல்கிறாரு? கொஞ்சம் வாசிக்கலாமா? நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த கோர்வையில் பாருங்க, ஒரு பிக்சர், ஒரு படம் ரொம்ப தெளிவாக பிரம்மாண்டமாக வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 1 வசனம் 26 பாருங்களேன். ஆதியாகமம் 1 வசனம் 26 விதமாக சொல்லுது. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும்
பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அப்ப ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். படைச்சு என்ன சொன்னாரு அப்படின்னா, அவருடைய பிரதிநிதியாக இந்த உலகத்துல ஆளக்கடவர்கள். எதை ஆளக்கடவர்கள்? ஏதேன் தோட்டத்தை மட்டும் ஆளணுமா? இல்லை, பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசியும் ஆளக்கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். ஆக புரிந்து கொள்ள முடியுதா? அப்ப ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து என்ன சொன்னாரு? ஆண்டுகோப்பா, நீ தான் ராஜாப்பா, இந்த பூமியை உனக்கிட்ட கொடுத்தேன்றார். புரியுதா உங்களுக்கு? கானான் தேசத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிக்கணுங்க. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். இதே விஷயம் சங்கீதக்காரனும் சொல்றத கவனிங்க. சங்கீதம் 8:5, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூடினீர். ஏன்னா அது முந்திர வசனம் சொல்லுது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்திரம். மனுஷன் யாருப்பா இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி கேள்வி வருது. அவனை எப்படி முடிசூடினாரா? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடினீர். முடிசூடுறாங்கன்னா யாரு? ரொம்ப கனத்துக்குரியவங்க தானே, அதுதான் ஆழக்கடவர்கள், ராஜா. இங்க என்ன பார்க்குறோம் நம்ம? மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூடினீர். இப்ப அடுத்தது பாருங்க, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். என்னவா? உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, யூ கேவ் ஹிம் டொமினியன், யூ கேவ் ஹிம் அத்தாரிட்டி. பூமி அனைத்தையும் அவன் மேல் ஆளுகை செய்து எல்லாத்தையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அப்ப ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து என்னத்தை கொடுத்தார்? பூமியை கொடுத்தார். பூமியை கொடுப்பது மட்டுமல்ல, பூமியின் மேல் ஆளுகை செய்கின்ற அந்த அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் நம்ம. சரிங்களா? இப்ப பூமியை கொடுத்த தேவன், ஆளுகையை கொடுத்த தேவன், எல்லாவற்றையும் அவன் பாதங்களுக்கு கீழாக கீழ்ப்படுத்தின தேவன் இன்னொரு காரியத்தையும் கொடுக்கின்றார். ஆதியாகமம் 2, ஆதியாகமம் 1:26 பூமியை கொடுத்தாருன்னு வருது. ஆதியாகமம் 2:15 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, எங்க அழைத்து கொண்டு வந்து? ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இப்ப பூமியை கொடுத்த தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எதை கொடுக்கிறாரு? தோட்டத்தை கொடுக்கிறாரு. அந்த தோட்டத்தின் பெயர் என்ன? ஏதேன் தோட்டம். சரிங்களா? ஏதேன் தோட்டம்னா இதே மாதிரி வேறொரு ஏதேன் ஒன்று இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எசேக்கியேல் 28 பாருங்க. இந்த ஏதேன்ல ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. அந்த ஏதேன்ல யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க. என்ன? அவங்க வந்து விழுந்தாங்க என்று சொல்லி பார்க்குறோம். என்ன? அப்ப அதுவும் ஏதேன் தான், பரலோகமும் ஏதேன் தான் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. பூலோகத்தையும் ஆண்டவர் தோட்டத்தை உண்டாக்குறாரு, அதற்கு பெயரும் ஏதேன் என்று வைக்கிறார். அர்த்தம் புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகம், பூலோகத்தில் உள்ள பரலோகம், பூலோகத்தில் உள்ள சொர்க்கம், அல்லது பரலோகம் 2.0. சரிங்களா? பரலோகத்தினுடைய விரிவாக்கம். அப்ப பரலோகம் விரிவாக்கப்படுகிறது. அப்ப அந்த ஏதேன்ங்கிற வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் புரியுதா? சும்மா ஏதேன் படிக்கூடாது. அதுக்குரிய ஜோடி வசனம் என்ன? இங்க ஒரு ஏதேன் வருது, எசேக்கியேல் 28 ஒரு ஏதேன் வருது. 2 ஒண்ணா? 2 ஒண்ணு இல்லை. பரலோகத்துல அங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் இருந்திருக்கிறான். சரிங்களா? அந்த பரலோகத்துல தான் அந்த கேரூப் இருந்திருக்கிறான். அது ஏதேன் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்படின்னா இதுவும் ஏதேன். அப்ப இது பேர் என்ன? பூமியா இருந்தாலும் அது உண்மையிலே குவாலிட்டியில பரலோகம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆக ஆண்டவர் பூமியை கொடுத்தார், பூமியை ஆளுகை செய்கின்ற அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரத்தை கொடுத்து இப்ப அவனுக்குன்னு சொல்ற ஒரு ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். பூமி அனைத்தையும் கொடுத்த தேவன் ஆதியாகமம் 1 அதிகாரத்துல, ஆதியாகமம் 2 அதிகாரத்துல போயிட்டு ஏன் தோட்டத்தை கொடுத்தார்? ஏன் ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார்? சரிங்களா? இங்கதான் ஒரு அருமையான ஒரு வாக்கியத்தை ஒன்று வாசிக்க போறோம். இது எங்க இருக்குன்னா
தீர்க்கதரிசி எழுதியிருக்கக்கூடிய கல்வி என்கிற புத்தகத்தில் இருக்குது பாருங்க. ரெண்டாவது சாப்டரில் கடைசி பேரா, சரிங்களா? எதுக்காக பூமியை கொடுத்த தேவன் எதற்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார்? இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்படியே படிச்சுட்டு போயிடுறோம். இதெல்லாம் புரிஞ்சாதான் பூமி என்ன, ஏதேன் தோட்டம் என்ன, இது நோக்கம் என்ன, அது நோக்கம் என்னன்னு புரிஞ்சாதான் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வது என்ன என்பது புரியும். கானான் தேசம் புரிஞ்சாதான் பரமகானான் புரிய வரும். வாங்க படிக்கலாம். பக்கம் 13, கல்வி பக்கம் 13 கடைசி பேரா. பூமி அனைத்தும் எப்படி மாற வேண்டும் என தேவன் கொண்டிருந்த விருப்பத்திற்கு மாதிரியாக ஏதேன் தோட்டம் இருந்தது. பூமி முழுவதும் எப்படி மாறணும்னா சாம்பிள் பீஸு ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் மாற்றி வச்சிருந்தார். அப்போ ஒரு சாம்பிள் பீஸ் கொடுத்துட்டாருப்பா, இந்த ஏதேன் மாதிரி நீ மாற்றணும்ப்பா அப்படின்றார். அப்போ பூமி முழுவதுமே அழகா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அழகா இப்படி மாறணும்னா ஏதேன் தோட்டத்தை போல மாற வேண்டும். திரும்பி வாசிக்கிறேன். பூமி அனைத்தும் எப்படி மாற வேண்டும் என தேவன் கொண்டிருந்த விருப்பத்திற்கு மாதிரியாக ஏதேன் தோட்டம் இருந்தது. மனித குடும்பம் எண்ணிக்கையில் பலுகி பெருகிய போது தேவன் கொடுத்த ஏதேன் தோட்டத்தை போலவே அவர்கள், பலுகி பெரியனவர்கள், மற்ற இல்லங்களையும் பள்ளிகளையும் நிறுவ வேண்டும் என்பது அவரது நோக்கமாக இருந்தது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு தோட்டம், இப்ப காயினுக்கும் ஆபேலுக்கும், காயினுக்கு ஒரு தோட்டம், ஆபேலுக்கு ஒரு தோட்டம். என்ன அந்த தோட்டம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த இடம் எப்படி மாறணும்? ஏதேன் தோட்டத்தை போலவே நீ மாத்துப்பா. இப்ப காயினுடைய சந்ததி அவங்களுடைய நிலப்பகுதிகளை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றணும். ஆபேலுக்கு கல்யாணமாகி அவனும் எப்படி மாற்றணும்னு சொன்னா ஏதேன் தோட்டத்தை போல மாற்றணும். இதுதான் தேவனுடைய திட்டம். இப்படியே பாருங்க நோக்கமாக இருந்தது. இவ்வாறு காலப்போக்கிலே தேவனுடைய வார்த்தைகளையும் கிரியைகளையும் படிப்பதற்கான மற்றும் அவரது மகிமையின் அறிவாகிய ஒளியை முடிவில்லாத யுகங்கள் நெடுகிலும் அதிகமாக பிரதிபலிக்கும்படியாக மாணாக்கர்களை தகுதிப்படுத்துவதற்கான இல்லங்களாலும் பள்ளிகளாலும் பூமி அனைத்தும் நிரப்பப்பட்டிருக்கும். இப்படியே என்ன செய்யணும்னா, ஒரு இல்லம் எப்படி இருக்கணும், ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும்? ஏதேன் தோட்டத்தை போலவே இருக்கும். அவங்க திருமணம் முடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு இடம், அந்த இடம் ஏதேனை போல மாறணும். இவர் திருமணம் முடிக்கிறாரு, அவருக்கு ஒரு இடம், அந்த இடம் ஏதேனை போலவே மாறணும். அப்போ பூமி முழுவதும் ஏதேனை போல மாறணும். ஏதேன்னு அர்த்தம் என்ன? சொர்க்கம், பரலோகம். அப்போ அந்த பரலோகம் பூமி அனைத்தும் பிள்ளைகள் பிறக்க பிறக்க பலுகி பெருக பெருக அந்த பூமியினுடைய எல்லை பரியந்தம் சொர்க்கமா மாறுங்க. அப்ப ஆண்டவர் பூமியை கொடுத்தாரு, அது அழகா தான் இருக்குது. ஆனா ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதை பண்படுத்தவும் காக்கும் வச்சார். இதை போல அதை உருவாக்கு அப்படின்ற பொறுப்பு ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சரி. அப்ப பாருங்க, ஆண்டவர் பூமியை கொடுத்தார், ஆளுகையை கொடுத்தார், ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். ஏதேனை போல பூமி அனைத்தும் அது வம்சங்கள்லாம் மாற்றி அமைச்சுக்கணும். இப்போ அந்த ஆளுகை கொடுத்தார்ல, அந்த ஆளுகை எதன் அடிப்படையில் இருந்துச்சு? ஏற்கனவே ஒரு வசனம் வாசம் ஞாபகம் இருக்கா? ஆதியாகமத்தில் தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லிட்டு சாயலையும் ரூபத்தையும் கொடுத்துட்டு அவன் பூமியின் மேல் ஆளக்கடவன் இப்படிதானே சொன்னாரு. மகிமையினால் முடிசூடிட்டு எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்படுத்தின அப்படித்தான் சங்கீதம் சொல்லுச்சு. ஆக ஒரு ஆளுகை வர்றதுக்கு முன்பாக ஆண்டவர் சாயலை கொடுக்குறாரு. சாயல் அவருடைய குணம் இருக்கிற வரைக்கும் அவன் ஆளுகை செய்ய முடியும். அவன் குணம் அவனை விட்டு போயிருச்சுன்னா ஆளுகை போயிடும். இல்லை, இந்த விஷயம்தான் பாருங்க. முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்ற புத்தகத்துல 24வது பக்கத்துல 2வது பேரா பாருங்க. தேவனுக்கு விசுவாசமாக இருந்த வரையிலும் ஆதாமும் அவனுடைய துணைவியும் பூமியை ஆட்சி செய்கிறவர்களாக இருந்தார்கள். இப்போ பூமியை எது வரைக்கும் ஆட்சி செய்ய முடியும்? தேவனுக்கு விசுவாசமாக இருந்த வரையிலும் ஆளுகை செய்வார்கள். ஜீவன் உள்ள ஒவ்வொன்றின் மேலும் எல்லையில்லா ஆதிக்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப அன்லிமிட்டெட் கவர்னன்ஸ். அப்ப பூமியில் உள்ள எல்லாத்தையும் ஆளுகை செய்யலாம். எப்ப? தேவனுக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் நீ ஆளுகை செய்யலாம்.
தேவனுக்கு கீழ்ப்படியாத போது நீ ஆளுகை செய்ய முடியாது. சகலமும் உன் பார்த்து கீழ்ப்படியாமல் போயிடும். என்ன புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் பூமியை கொடுத்தார், ஆண்டவர் ஏதேனை கொடுத்தார். பூமியை கொடுக்கும்போது ஆளுகை கொடுத்தார். ஆளுகை எது வரைக்கும்? நீ தேவனை கீழ்ப்படியும் போது உன் ஆளுகை செல்லுபடியாகும். நீ தேவனை கீழ்ப்படியாத போது ஆளுகை செல்லுபடியாகாது. இப்ப ஏதேன் தோட்டத்தை போல பூமி அனைத்தையும் நீ மாற்றி அமைக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். பாருங்க. ஆக உங்களுக்கு புரியுதா? கானான் தேசத்தை கொடுப்பதற்கு முன்பாக தேவன் பூமியை கொடுத்தார். பூமி எப்படி மாறணும்? ஏதேன் தோட்டத்தை போல மாறணும். ஏதேன் தோட்டத்தை போல மாறணும்னு சொன்னா, சகலத்தை நீ ஆளுகை செய்யணும்னு சொன்னா, நீ தேவனுக்கு கீழ்ப்படியணும். அப்ப இங்க ரொம்ப அழகான 2 விஷயம் வருது பாருங்க. தேவன் பூமியை கொடுத்தார், அந்த பூமி ஏதேனை போல மாறணும்னு சொன்னார். இது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, அப்படி மாறணும்னா தேவனுக்கு ஆதாமும் ஏவாளும் விசுவாசமாக இருக்க வேண்டும். என்ன? அப்ப இதுல இருந்து கத்துக்கிற மிக முக்கியமான ஒரு பாடம் ஒன்று இருக்குது. அந்த பாடம் எங்க இருக்குன்னு பாருங்க. உண்மையான மகிழ்ச்சி பெருமையிலும் ஆடம்பரத்திலும் திளைப்பதில் இல்லை. ட்ரூ ஹாப்பினஸ் எங்க இருக்குன்னா, ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் ஏதேன்ல வச்சார்ல, அங்கேயும் ஒரு பாடம் இருக்கு பாருங்க. அதான் விஷயம். உண்மையான மகிழ்ச்சி பெருமையிலும் ஆடம்பரத்திலும் திளைப்பதில் இல்லை, மாறாக அவருடைய கிரியைகளின் மூலமாக தேவனோடு வைத்திருக்கும் தோழமையில் இருக்கிறது. எங்க இருக்குதான் உண்மையான மகிழ்ச்சி? பெருமையில் இல்லை, ப்ரைடில் இல்லை, லக்ஸூரியில் இல்லை, நல்ல சாப்பாட்டில் இல்லை. எங்க இருக்குதுன்னு சொன்னா, தேவனுடைய கிரியைகள் மூலமாக தேவனோடு வைத்திருக்கக்கூடிய தோழமை, தேவனோடு வைத்திருக்கக்கூடிய உறவுல இருக்கிறது என்கிற அனைத்து இவங்களுக்குமான பாடம் அந்த பரிசுத்த தம்பதியரின் சுற்றுச்சூழலில் இருந்தது. அந்த சுற்றுச்சூழல் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப எளிமையா எது முக்கியம்? தேவனோடு அந்த இயற்கையின் வழியாக பாடத்தை கற்றுக்கிட்டு தேவனோடு உறவுக்குள்ள வரணும். மனிதன் செயற்கைக்கு குறைவான கவனம் கொடுத்து அதிகமான எளிமையை பண்படுத்துவானாகில் அவர்களை சிருஷ்டித்ததில் இருந்த தேவனுடைய நோக்கத்திற்கு பதிலளிக்க அதிகம் நெருங்கி வருவான். வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருந்துச்சுன்னு சொன்னா அவன் தேவனுடைய நோக்கத்துக்கிட்ட வருவானா. பெருமையும் பேராவலும் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. எதுவா? பெருமையே திருப்தி அடையாதான், பேராசை திருப்தி அடையாதான். ஆனால் உண்மையாகவே ஞானம் உள்ளவர்கள் தேவன் அனைவருடைய அருகாமையிலும் வைத்திருக்கிற மகிழ்ச்சியின் ஊற்றுகளில் போதுமான உயர்த்துகிற இன்பத்தை காண்பார்கள். ஞானவான்கள் என்ன செய்வாங்களா? ஞானவான்கள் மகிழ்ச்சியினுடைய ஊற்றுக்கிட்ட வந்து அவங்க பெற்றுக்கொள்வார்கள். ஆக புரிந்து கொள்ள வேண்டியது, உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்கு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எங்க இருந்துச்சு? இயற்கையின் மூலமாக தேவனோடு கொண்டிருக்கிற அந்த உறவுல தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. அப்ப அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குதா? இயற்கையான சூழல் மத்தியில நீங்க இருக்கிறீங்களா? அந்த சூழல்ல இருந்தும் தேவனோடு உறவு வைத்திருக்கிறீங்களா? அப்ப அந்த உறவுக்குள்ளதாங்க மகிழ்ச்சி இருக்கிறது. மற்றபடியான பெருமை, மற்றபடியான ஆடம்பரம், அதுலதான் மகிழ்ச்சி இல்லை. பாருங்களேன், உண்மையான மகிழ்ச்சி அந்த எளிமையில இருக்கு, அந்த இயற்கையில இருக்குது, இயற்கையின் மூலமாக தேவனோடு வைத்திருக்கக்கூடிய தொடர்புல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த உண்மையான மகிழ்ச்சிக்கு இந்த பாடம் நம்மளை வரவேற்குதுங்க. இப்படிப்பட்ட தோட்டத்தை ஆண்டவர் கொடுத்து, இப்படிப்பட்ட பூமி அனைத்தையும் ஆண்டவர் கொடுத்து, இப்படிப்பட்ட ஆளுகையும் ஆண்டவர் கொடுத்து உட்கார வச்சார். நோக்கம் புரியுதா? எப்பேற்பட்ட நோக்கம்! ஒருத்தன் கல்யாணம் முடிக்கணும், அவனுக்கு ஒரு இடம் கொடுக்கப்படும். அந்த இடத்த அவன் ஏதேன் தோட்டத்தை போலவே மாற்றணுங்க. இப்படி ஒவ்வொருத்தரா மாறி 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 பூமி முழுவதற்கும் சொர்க்கத்தை ஏற்படுத்தணும். ஆழக்கடவர்கள்லாம் தேவனுடைய பிரதிநிதியா இருந்து ஆதாம் ஏவாளை ஆளணும், ஏவாள் பிள்ளைகளை ஆளணும், இவங்கெல்லாம் சேர்ந்து பூமியை ஆளணும். இதுதான் தேவனுடைய நோக்கம். எப்பேற்பட்ட நோக்கம் இது! சரிங்களா? இப்ப இந்த நோக்கம் அப்படியே இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23, 24 பாருங்க. மனிதன் பாவம் செய்தான், அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் இருக்குல்ல. அடுத்த வசனம் பாருங்க.
அவர் மனுஷனை துரத்தி விட்டு, அப்படின்னா அனுப்பி விட்டாரா துரத்தி விட்டாரா? அனுப்பி விட்டாருன்னு முந்தின வசனம் சொல்லுது, துரத்தி விட்டாருன்னு பிந்தின வசனம் சொல்லுது. காட் ட்ரோவ் ஏடம் அவுட். எதை விட்டு? ஆதாம ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருந்த சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆண்டவர் பூமி அனைத்துமே இவன் கையில் கொடுத்தார். இவன் பாதங்களின் கீழே வைத்தார். அந்த பூமி அனைத்தையுமே எப்படி மாறணும்? ஏதேன் தோட்டத்தை போல மாற்றணும். இப்போ மனுஷன் பாவம் செஞ்சான், என்னாச்சு? ஏதேனை விட்டு வெளியேறி விட்டான், வெளியேற்றப்பட்டான், துரத்தப்பட்டான். இப்போ அவன் பாவ மன்னிப்பு வாங்கினானா வாங்கலையா? அவன் மன்னிப்பு வாங்கினான். அந்த ஆடு அடிக்கப்பட்டுச்சே, அப்போ மனுஷன் தப்பு செஞ்சான், வஞ்சிக்கப்பட்டான், அவன் பாவ மன்னிப்பு பெற்றான். பாவ மன்னிப்பு பெற்ற பிற்பாடும் கூட ஆண்டவர் அவனை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். பூமி அவனுக்கு கீழே இல்லை, தோட்டம் அவனிடத்தில் இல்லை, தோட்டத்துக்கு வெளியில போயிட்டான். கெஞ்சிருப்பாங்கல்ல ஆதாமும் ஏவாளும், ஆண்டவரே ப்ளீஸ் ஒரு முறை நாங்கள் இனிமே ஒன்றுமே செய்ய மாட்டோம் அப்படின்னாங்கல்ல. ஏன் ஆண்டவர் பாவம் செய்த பிற்பாடு தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பணும்? ஏன் அவங்க பாவ மன்னிப்பு பெற்ற பிற்பாடு, ஆட்டுத்தோலை போத்தின பிற்பாடு கூட ஏன் வெளியே அனுப்பணும்? ஆண்டவர் என் பாவத்தை தான் மன்னிச்சிட்டிங்க இல்லையா, இந்த தோட்டத்தில் வைங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் ஏன் துரத்தி விட்டார்? ஏன்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேன் தோட்டம் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உகந்த விஷயம் அல்ல. அதுவே எளிமையான தோட்டம் தான். அந்த எளிமைக்குள்ள ஒரு சொகுசு இருக்குது. அந்த சொகுசான வாழ்க்கை ஆதாமுக்கு ஆபத்து என்பதை பரலோகம் நினைவில் வைத்து கொஞ்சம் இந்த சொகுசை நீக்கிட்டு துன்பம் என்கிற ஒரு பாடசாலைக்குள்ள அவனை அனுப்பி வைக்கிறார். கஷ்டம் துயரம் என்கிற பாடசாலைக்குள்ள போர் தான் அவனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவன் இங்கேயே இருந்து என்னோட உறவில் இருந்திருக்கணும், ஆனால் விழுந்தபடினால இந்த நிலம், இந்த தேசம், இந்த தோட்டம் அவனுக்கு உகந்த இடம் கிடையாது. அவனுக்கு உகந்த இடம் எதுன்னா கஷ்டம், துயரம், ஏமாற்றம், இதுதான் முள்ளும் குறுக்கும். அந்த துன்பம் நிறைந்த வாழ்க்கை தான் அவனை கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்கும். இங்கே நம்ம கற்றுக்கிற ரொம்ப அழகான ஒரு பாடம் ஒன்று இருக்குது. இது 2வது பாடம். துன்பமும் துயரமும் எதற்கு? ஆதாம கீழ்ப்படிதலுக்கு கொண்டு வந்துச்சு. ஆதாம தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துச்சு. அப்போ துன்பம் கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது, கீழ்ப்படிதலுக்கு வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. அப்போ பாடம் 2 உங்கள் மனசில் வாங்கிக்கிட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இருக்குதா? உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருக்கிறதா? அதெல்லாம் எதற்கு அப்படின்னா தேவன்கிட்ட இன்னும் நெருங்கணும், தேவன்கிட்ட இன்னும் நீங்கள் கீழ்ப்படியணும். இனிமே விழாமல் இருப்பதற்கு இந்த துன்பம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ ஏன் தான் இது நடக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் விழாமல் இருப்பதற்காக, தேவனோடு பின்னி பிணைவதற்காக அந்த துன்பம் உங்களுக்காக அளந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஆக 4 விஷயம் படிப்போம்னு சொன்னேன். முதல் விஷயம் ஏதேன் தோட்டம், 2வது பரிசாக கொடுக்கப்பட்ட தேசம். ஏதேன் தோட்டத்தை படித்த பிற்பாடு ஆண்டவர் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிட்டார். நிலமும் அவனுக்கு கீழே இல்லை, சரிங்களா, போயிடுச்சு. இப்போ அவன் பாவம் மன்னிப்பை பெற்றுட்டான், ஆனால் தோட்டம் இல்லை. அதுதான் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா நிலத்தை குறித்து நான் உனக்கு திரும்பி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் 2வது கருத்து. நிலத்தை குறித்து ஆண்டவர் யார்கிட்ட சொன்னார்? ஆதியாகமம் 13க்கு வாங்க. ஆதியாகமம் 13, 14, 15 பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை எடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். யார்கிட்ட நோக்கி? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுக்கிறேன். அப்ப ஏதேன் தோட்டத்தை கொடுத்த ஆண்டவர், பூமியை கொடுத்த ஆண்டவர், இப்ப இந்த பூமியை, இந்த தேசத்தை ஆண்டவர் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, சரிங்களா? அப்படி அந்த ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் வந்து தேசத்தை கொடுக்குறேன்னு சொல்லும்போது இந்த தேசத்தை சொல்றாரு, சரிங்களா? கானான் தேசத்தை தான் அவன் வந்து சொல்றாரு, சரிங்களா? இப்ப வாங்க இன்னொரு வசனம் வாசிக்கலாம். இதெல்லாம் அந்த கானான் தேசத்தை அவங்க சுதந்திரிச்சுக்கணும்னா
என்ன நிபந்தனை, என்ன அவங்க செஞ்சிருக்கணும் பாருங்க. உபாகமத்துக்கு வந்துருங்க. உபாகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. டியூட்ரானமி சாப்டர் 9 உபாகம் 9 வசனம் 4 to 6 பாருங்க. உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதியின் நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. என் நீதியின் நிமித்தம் நான் நல்லவனா இருந்தேன், நான் நீதிமானா இருந்தேன், அதனால ஆண்டர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்லாயாக. வசனம் 5 உன் நீதியின் நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிப்பது இல்லை. அப்ப உன் நீதியின் நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிப்பதில்லை. உன்னுடைய நீதினால கிடையாது, உன்னுடைய இருதயத்தின் உத்தமத்தினால கிடையாது. இது நான் உனக்கு கிருபையா கொடுக்கக்கூடிய ஒரு தேசம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த கிருபையை ஆபிரகாம் புரிந்து கொள்வானால், நான் எங்கேயோ இருந்தேன், எனக்கு போய் இந்த தேசத்தை ஆண்டவர் கொடுக்குறாரே, சரிங்களா, புரிஞ்சுப்பான்னு சொன்னா அவன் என்ன தெரியுமா செய்வான்? ஆதியாகமம் 26க்கு வாங்க. வசனம் 4 ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் என்னுடைய நீதிகளையும் என்னுடைய பிரமாணத்தையும் என்னுடைய கற்பனைகளையும் கை கொண்டான், அதனால அவனுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், சந்ததியை கொண்டு வந்து கான்வஸ்ல சேர்ப்பேன். அப்ப அந்த கிருபையை ஆண்டவர் ஒரு தேசத்தை கொடுக்கிறாரு, அது கிருபை, அவனுடைய நீதி நிமித்தம் அல்ல, அவனுடைய இருதயத்தின் உத்தமத்தின் நிமித்தம் அல்ல. அதை அவன் ஐயோ நான் தகுதி இல்லாத பாத்திரம், எனக்கு போய் அந்த அழைப்பு வந்திருக்குதே என்பதை உணர்வானால், உணர்ந்தான் ஆபிரகாம். அதனால என்ன செஞ்சானா, ஆண்டவருடைய கற்பனையை, ஆண்டவருடைய நீதியை, ஆண்டவருடைய பிரமாணத்தை அவன் கை கொண்டான். உங்களுக்கு புரியுதா? அப்ப தேவன் இங்க ஒரு விஷயம் பண்றாரு. ஆதாமுக்கு பூமியை கொடுத்தவர் இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன்றாரு. அந்த தேசம் கானான் தேசம். அந்த கானான் தேசம் கிருபையா கொடுக்கிறார், நீதி நிமித்தம் அல்ல, உத்தமத்தின் நிமித்தம் அல்ல. ஆனா அதே சமயம் அந்த கிருபையை உணர்றவங்க எப்படி இருப்பாங்க? ஆபிரகாமை போல இருப்பாங்க. அவங்க நீதி கற்பனையை அவங்க கை கொண்டாங்க. யாத்ரா 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆபிரகாம்கிட்ட சொன்ன விஷயத்தை ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாருன்னு பாருங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 3:8 அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்ஷியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நிலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஏன் இறங்கியிருக்கிறீங்க முச்செடியில அப்படின்னா, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நான் உனக்காக கொடுப்பேன். ஒரு நிமிஷம் இங்க நில்லுங்க, யோசிங்க, நிதானிச்சு பாருங்க. யாரு கொடுக்குறாரு? ஒரு தேசங்க. அது யாரு கொடுக்குறாரு? எகிப்தில் உள்ள ஆளுங்களை போய் என்ன செஞ்சிடலான்னா சண்டை போட்டு பிடிக்கலாம். 2 ஈக்குவலான பவர்ஸ், ஒரு பக்கம் கானானியர்கள், ஒரு பக்கம் எகிப்தியர்கள், 2 ஈக்குவலான ஒரு பவர்னு வச்சுக்கோங்களேன். 2 நாடு இருக்குது, சண்டை போட்டான்னா ஓகே பரவாயில்ல. அமெரிக்கா ரஷ்யா இருக்குது, ஓகே. திமுக அதிமுக இருக்குது, ஓகே. இந்த பக்கம் கானான் தேசம் பயங்கரமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதை யார் சுதந்திரித்துக் கொள்வார்கள்? பிரசன்ட்ல அடிமைகளா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுப்பேன்றாங்க. எந்த விதமான இராணுவம் இல்லை, எந்த விதமான துப்பாக்கியும் குண்டும் இல்லை, எந்த விதமான பீரங்கியும் இல்லை, எதுவுமே இல்லை, ட்ரைனிங்கும் இல்லை. இவங்க போய் அவங்க இடத்த பிடிக்கிறதா? உங்களுக்கு புரியுதா கிருபை என்னன்னு சொல்லிட்டு? நான் உனக்கு கொடுக்குறேன், ஏன்னா அவங்களுடைய பாவம் நிறைவாயிருக்குது, அவங்கள்ட்ட இருந்த நிழல் விலகிருச்சு, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். அப்ப கிருபை உங்களுக்கு புரியுதா? அப்ப ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன், தேசத்தை கொடுக்குறேன்னு சொன்ன தேவன் இப்ப யார்கிட்ட போய் பேசுறாருங்க? இங்க மோசேட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப நிபந்தனை என்ன பாருங்க. ஆளுகை செய்வதற்கு, பூமி அனைத்தும் ஆளுகை செய்வதற்கு ஆதாமுக்கு என்ன நிபந்தனை போட்டாரு? நீ என் சாயலா இருக்கணும், என்னுடைய வார்த்தைக்கு நீ விசுவாசமா இருக்கணும். நிபந்தனை இருந்துச்சா? இருந்துச்சு. நிபந்தனை இருந்து விழுந்துட்டாங்களா? விழுந்தாங்க. சரி, ஆபிரகாம்கிட்ட நான் உனக்கு கிருபையினால அழைச்சிருக்கிறேன்னு சொன்னாரா? ஆமா சொன்னாரு. இப்ப அவன் நிபந்தனைக்குள்ள வந்தானா? என்னுடைய கற்பனைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டான். இப்ப நிபந்தனையை சொல்றாரான்னு பாருங்க.
மோசேட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொல்ற விஷயம், லேவியராகம் 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லேவியராகம் 20:22. ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொடுக்க போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடி நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைகொண்டு நடவுங்கள். மற்ற ஜாதியை போல இருந்துடாதீங்க. நீங்க ஒரு நிபந்தனையை நிறைவேற்றணும். நான் உங்களை கிருபையினால் அழைச்சிருக்கிறேன். கிருபையை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க என்னுடைய கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என்னுடைய கட்டளைகளையும் நீங்கள் கை கொள்ள வேண்டும் அப்படின்றார். இன்னொன்னு சொல்றாரு, லேவியராகம் 25:23. தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடினால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள். தேசம் யாருது? கர்த்தருடையது. அப்போ ஓனர் யாரு? ஓனர் கோத்திரங்கள் பிதாக்கள் அவங்கெல்லாம் கிடையாதுங்க. ஓனர் கர்த்தர் தான் ஓனர். அதில் குடியிருக்கிறவங்க யாரு? குடியிருக்கிறவங்க, அந்த வீட்டை வச்சிருக்கிறவங்க, அந்த தேசத்தை உடையவங்க, அவங்க பரதேசிகளும் புறக்குடிகளுமா இருக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் பில்கிரிம்ஸ், பயணிகள், வழி பயணிகளாக அவங்க இருக்கிறாங்களாம். அப்போ தேசத்தை வாங்கின பிற்பாடு பட்டாவே உனக்கு கொடுத்தாலும் அந்த பட்டால யாருன்னு இருக்கும்? அவங்க பேர் இருக்காது. ஓனர் யாருன்னு இருக்கும்? கர்த்தருடையது. அப்போ ஒருத்தருக்கும் பட்டா கிடையாது. அதுதான் விஷயம். எல்லாமே கர்த்தருடையது தான். எல்லாருமே தேசத்தில் குடியிருந்தாலும், அது பாலும் தேனும் ஒரு தேசமாக இருந்தாலும், நம்ம பரதேசிகளாய், நம்ம வழி பயணிகளாய், புறக்குடிகளுமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். ஏன்னா பரதேசி அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது பரதேசின்ற வார்த்தை வருதா? இதே போல் நம்மலாம் பரதேசியாய் வழி பயணிகளாய் கடந்து போகிறோம்னு சொல்லிட்டு எங்கேயாவது இருக்குதா? கமெண்ட்ஸில் போடுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுடைய நீதி நிமித்தம் கிடையாது. நீங்க என்னை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா கட்டளையில கை கொள்வீங்க. இந்த தேசம் என்னுடையது. இந்த தேசத்துல நீங்க குடியிருக்கலாம். பரதேசிகளாய் நீங்க என்ன செய்யணும்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. இப்ப நிபந்தனை மீறப்பட்டால் நிலவரம் என்ன? உபாகம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உபாகம் 4. இன்னொரு விஷயம் பார்க்கலாம். 25-27 என்ன சொல்றாங்க? நீங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பெற்று தேசத்தில் வெகுநாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான சொரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியும் சாட்சி வைக்கிறேன். நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிறடிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போய் விட போகிற ஜாதிகளிடத்தில் கொஞ்ச ஜனங்களாய் மீந்திருப்பீர். அப்ப அந்த நிபந்தனைக்கு கீழ்ப்படியலைன்னா என்ன ஆகுமா? நீங்க சிதறி போயிடுவீங்க, அடிமைகளா போயிடுவீங்க. அடிமைகளா போய் புறஜாதிகள் மத்தியில் உட்காந்துருப்பீங்க. அங்க போய் உட்காந்து ரொம்ப கம்மியான பேரா மீந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாருங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப ஆண்டவர் காணதிசை கொடுக்குறேன்றார். ஆண்டவர் அது என்னுடைய கிருபையினால கொடுக்குறேன்றார். கிருபையை ஏற்றுக்கிட்டவங்க மற்ற ஜாதியாரை போல் நடக்கூடாது, என்னுடைய கட்டளையின்படி நடக்கணும்னு சொல்றாரு. அப்படி கட்டளையின்படி நடக்கிறவங்க அவங்க ஓனர் கிடையாது, தேசம் கர்த்தருடையது. அவங்க பரதேசிகளாக தங்களை அறிக்கையிடணும். அப்படி பரதேசிகளை அறிக்கை இடாம நிபந்தனையை மீறினாங்கன்னா தேசத்தை விட்டு அவங்கள நான் துரத்திடுவேன். புறஜாதிகள் மத்தியில் உங்களை ஒப்பு கொடுத்துருவேன். அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்படுவீங்க, அடிமையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இதெல்லாம் முன்கூட்டியே தேசத்தை கொடுப்பதற்கு முன்பாகவே சொல்கிறார். இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க. லேவியராகம் 25 வசனம் 1-3 பாருங்களேன். கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். சரிங்களா? 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளைகழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அப்ப என்ன? நீ போயிருக்க அவன் கொடுக்க போற தேசத்துல முதல்ல நீ ஓனர் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. அடுத்தது நீ உன்னை பரதேசின்னு நினைச்சுக்கோ. அடுத்தது நீ மற்ற தேசத்தை போல் நடந்துடாத, என்னுடைய கட்டளையின்படி நடந்துக்கோ. அப்படி நடக்கலைன்னா
நான் தேசத்தை விட்டு விரட்டி அடிச்சிருவேன், அவனை விரட்டின மாதிரி காரனை விரட்டின மாதிரி நான் உன்னை விரட்டி அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நிபந்தனை போடுறாரு. தேசம் 7ஆம் வருஷம் ஓய்ந்திருக்கணும், 6 வருஷம் வேலை செய்யணும், 7ஆம் வருஷம் நிலத்திற்கு ஓய்ந்திருக்க வேண்டிய வருஷம். இப்போ வசனம் 10, இப்படி 7 ஒவ்வொரு 7வது வருஷமும் அது ஓய்வு வருஷம். இப்படி 7 டைம் 49வது வருஷம் ஓய்வு வருஷம். சரிங்களா? இப்போ அதை தொடர்ந்து வரக்கூடிய 50வது வருஷம் என்னன்னு பாருங்க. வசனம் 10, 50வது வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனுக்கும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்திற்கும் திரும்ப போக கடவன். அப்ப என்னவா? 49வது வருஷம் ஓய்வு வருஷம், 50வது வருஷமும் ஓய்வு வருஷம் தான். அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு அவன் திரும்ப போயிடணும். இப்ப 25 பாருங்க. உங்க சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். எப்ப மீட்பான்? ஒருத்தன் ஒன்றும் இல்லை, நிலப்பத்திரம் தான் இருக்குது, இந்த நிலத்தை அவன் ஏழையா இருந்ததுனால அவன் வந்து அடமானம் வச்சுட்டான். இப்போ அவனால் மீட்கவே முடியல, வட்டி கட்ட முடியல, அசலும் அடைக்க முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் கடவுளுடைய திட்டத்தின்படி யூப்ளி வருஷம்னு ஒன்று இருக்குது. அந்த யூப்ளி வருஷம் விடுதலையின் வருஷம். இப்போ உன் பத்திரம் 50வது வருஷம் தானாக மீட்கப்பட்டு அவனுக்கு போய் சேர்ந்துடும். ஏன்னா வட்டி கட்டல இல்லையா, அசல் அடைக்கல இல்லையா, நீ இத்தனை வருஷம் அந்த இடத்த வச்சு பார்த்துக்கிட்டல, அதுக்கு இவளை அனுபவிச்சது போதும், திரும்பவும் யாருடையதோ அவங்கள்ட்ட போயிடணும். ஆண்டவர் எவ்வளோ அழகான திட்டம் பண்ணுறாரு பார்த்தீங்களா? ஸோ முதல்ல ஏதேன் தோட்டத்தை குறித்து படித்தோம், ஆண்டவர் எப்படி பூமியை கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் கானான் தேசத்தை கொடுக்குறாரு. என்ன? கிருபையினால கொடுக்குறாரு. கிருபையை புரிந்து கொண்டவர்கள் அவங்க கட்டளைகளை கை கொள்ளணும். கட்டளையை கை கொள்றவங்க தங்களை ஓனர் நினைக்க மாட்டாங்க, பரதேசிகளாக நினைப்பாங்க. இப்போ பரதேசிகளாக நினைக்காம கட்டளையை மறந்து போய் சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் செஞ்சு மற்ற ஜாதிகளை போல கெட்டு போனாங்கன்னு சொன்னால் தேசத்தில் இராதபடி ஆண்டவர் விலக்கி போட்டுருவார். தேசத்திலே இருக்கும் பொழுது தரித்திரமாக போவாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக 50வது வருஷம் அவங்களுக்கு நிலப்பத்திரம் அவங்களுக்கு கிடைச்சிரும். அது விடுதலையின் வருஷம். அப்போ ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாக இருக்கக்கூடாது. பணக்காரர்கள், பணம் பெருத்தவர்கள் அவங்க ஏழைகளை ஒடுக்கக்கூடாது அப்படின்றது ஆண்டோட திட்டங்க. விசேஷமாக அந்த நிலத்தை ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. ஏன்னா நிலம்னு ஒன்று இருந்துச்சுன்னா மக்கள் ஒன்று இருப்பாங்க. மக்கள் ஒன்று இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த ஜனம் தனித்து இருக்கும். ஜனம் தனித்திருக்க வேண்டுமானால் நிலம் வேண்டும். நிலம் வேணும்னு சொன்னால் நிலத்தை பாதுகாக்கணும். அதனால தான் ஆண்டவர் இவ்வளோ சட்டங்களை ஆண்டவர் போடுகிறார். இப்போ இவ்வளோ சட்டங்களை ஆண்டவர் போட்டாரே, ஜனம் ஒழுங்காக இருந்தாங்களா, ஓய்வு வருஷத்தை கொண்டாடினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாகமத்துக்கு வாங்க. கடைசி ராஜாவினுடைய நாட்களில் 2 நாளாகமும் 36 வசனம் 20, 21 பாருங்களேன். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோன் சிறைக்கு பிடித்து போனான். பெர்ஷியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்க மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாக இருந்தார்கள். பாபிலோனுக்கு அடிமையாக போயிட்டாங்க. ஏன் அடிமையாக போனாங்க? 21, கர்த்தர் எரேமியாவின் வாயிலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரும் மட்டும் பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. தேசத்தை உடலப்பா, மனுஷனையும் உடலை ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கு, தேசத்தையும் விடலை, ஓய்வு வருஷத்தையும் கடைபிடிக்கல. எனவே இப்போதான்ப்பா அவன்லாம் பாடா போன பிற்பாடு இப்போதான் தேசம் ரம்யமாய் ஓய்வு வருஷத்தை அனுசரித்து வருகிறது. அப்போ ஏன் அடிமைகளாக போனாங்க? ஏன் புறஜாதிக்குள்ளே போனாங்க? ஏன் சிறடிக்கப்பட்டாங்க? தேசத்திற்கு கொடுக்க வேண்டிய ஓய்வு வருஷத்தை அனுசரிக்கவில்லை. ஓய்வு வருஷத்தை அனுசரிக்கலைன்னா அர்த்தம் என்ன? பரிசுத்தமான ஓய்வு நாளை அனுசரிக்கவில்லை. மனுஷன் அனுசரிக்கல, நிலத்துக்கு அனுசரிக்கல. அப்ப மனுஷன் ஏன் ஓய்வு நாளை அனுசரிக்கல? அவன் விக்கிரகத்துக்குள்ள போயிட்டான். எவன் ஒருத்தன் விக்கிரகத்துக்குள்ள போயிட்டானோ அவன் ஓய்வு நாளை அனுசரிக்க மாட்டான். எவன் ஒருவன் ஓய்வு நாளை அனுசரிக்கவில்லையோ அவன் அந்த காலத்துல ஓய்வு வருஷத்தை அனுசரிக்கல, சிதறுண்டு போய் அவன் புறஜாதிகளுக்குள்ள
அவன் விற்கப்பட்டு போனான். உங்களுக்கு புரியுதா? அப்ப ஆண்டவர் ஆதாமுக்கு பூமியை கொடுத்தார். பூமியை கொடுத்து பூமி அனைத்தையும் ஏதேனை போல மாத்துன்னு சொல்றார். ஆளுகை கொடுத்தார். அந்த ஆளுகைக்கு ஒரு நிபந்தனை, விசுவாசத்திற்கு உண்மையாயிரு, நீ விசுவாசமா இரு அப்படின்னு சொன்னார். இப்ப ஆதாமுக்கு பூமியை கொடுத்தவர், ஆதாமுக்கு தோட்டத்தை கொடுத்தவர், இப்ப ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்னத்தை கொடுத்தார்? பூமி அனைத்தும் கொடுக்கவில்லை, ஒரு கானான் தேசத்தை கொடுத்தார். கானான் தேசத்தை கொடுத்து நீனு இப்படி 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 நடந்துக்கோ, நான் உன்னை கிருபையினால அழைக்கிறேன், நான் தோட்டத்தை கொடுத்தவன் இப்போ ஒரு தேசத்தையே கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்படி 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 நடந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க என்ன செய்யணும்? பரதேசிகளாக இருக்கணும், பிரமாணத்தை கை கொள்ளணும், புறஜாதியாரை போல நடக்கக்கூடாது. இப்போ அவங்க அப்படி இருந்தாங்களா? இல்லை. நம்ம கற்றுக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க பரதேசிகளாக இருந்தார்கள். இன்னைக்கு நமக்கு என்னாச்சு? நாமும் புறஜாதிகள் நாடுகளுக்கு மத்தியில் இருந்து கொண்டு வருகிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த வார்த்தை இது புரிஞ்சிட்டோன்னு சொன்னால் நிலத்துக்கான சண்டை நம்ம மத்தியில் வராதுங்க. சரிங்களா? நிலத்துக்கான சொத்துக்கான பல விஷயங்கள்லாம் பிரச்சனையே வராது. இந்த புரிதல் இல்லாமல் போகிறதுனால தான் பிரச்சனை நமக்கு வருது. வாங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 11 பாருங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, நாம் எப்படியா? நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். இதே மாதிரி பரதேசின்ற வார்த்தை வேற எங்கேயாவது வருதா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வருதா? கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க. இது 2வது ஹோம்வொர்க் உங்களுக்கு. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஆதாமுக்கு பூமியையும் தோட்டத்தையும் கொடுத்தார். ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கு கானான் தேசத்தை கொடுத்தார். கண்டிஷன்ஸ் அப்ளை. அவன் பரதேசியாக இருக்க வேண்டும், அவன் கற்பனையை கை கொள்ள வேண்டும், நிலத்திற்கு ஓய்வு வருஷம் கொடுக்கணும். எதையுமே அவங்க செய்யலைங்க, போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஆக முதல் விஷயம் ஏதேன் தோட்டம் படித்தோமா? 2வது பரிசாக கொடுக்கப்பட்ட தேசம், அதுதான் கானான் தேசம்ன்றது படிச்சிட்டோமா? இப்போ 3வது சவால் நிறைந்த தேசம். அந்த தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது இப்போதான் பாடத்துக்குள்ளே வரும், யோசுவா புத்தகத்துக்குள்ளே வரும். இது 2ஐயும் புரிஞ்சாதான் யோசுவா புத்தகம் புரிய வரும். இப்போ ஆண்டவர் அந்த தேசத்தை போய் சுதந்திரிச்சுக்கோ அப்படின்றார். ரைட்டுங்களா? இப்போ அங்கே ஒரு சவால் இருக்கு. சவால் என்ன? வாங்க வாசிக்கலாமா? ரொம்ப அழகான விஷயம், ஆழமான விஷயம் கூட. யோசுவா 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டுன்னு சொன்னால் யோசுவா 1 வசனம் 11 பாருங்களேன். யோசுவா 1 வசனம் 11, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னான். அப்போ இந்த தேசத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. தேசத்தை நான் கொடுத்தேன்னு சொல்றாருல, இது அவருடைய பங்கு. அப்போ நான் தான் ஓனரு, நான் சொல்கிறேன் தேசம் உன்னுடையதுப்பா. ஏன்? அங்கே இருந்தவன் தப்பு செஞ்சுட்டான். கானானியர்கள் ரொம்ப வருஷமாக தப்பு செய்கிறாங்க, 400 வருஷமாக தப்பு செஞ்சுட்டு வராங்க. இப்போ திருந்தலை. அப்போ அவனை காத்து நிழல் விலகி போயிடுச்சு. இப்போ பாத்திரம் நிரம்பி வழியுது. அதை வேற ஒரு ஆளுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த ஆளு தான் யார்? இஸ்ரவேல். சரிங்களா? இவங்க இச்சை கொண்டு அந்த தேசத்தில் முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த தேசம் எல்லாம் பூமியெல்லாம் கர்த்தருடையது. அவர் மாத்துறாரு. இந்த வீட்டில் நீ குடியிருக்கிற, ரெண்ட்டு ஒழுங்காக கட்ட மாட்டுற, அதனால தேசத்தை இன்னொருத்தர் கொடுக்குறாரு. இதே ஆளு புதுசாக குடி வந்தவன் தப்பு செஞ்ச போது, வாடகை கொடுக்காத போது அவனை துரத்திட்டு இன்னொருத்தனை விட்டுருவாரு. உங்களுக்கு புரியுதா? முதல்ல கானானியன், அதுக்கப்புறம் இஸ்ரவேலன். இஸ்ரேல் ஒழுங்காக வாடகை கொடுக்கல. இப்போ என்னாச்சு? இதுதான் விஷயம். இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தேசத்தை உனக்கு கொடுத்துட்டப்பா அப்படின்றார். இப்போ இவங்க பங்குக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்னா யோசுவா 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பட்டாவை ஆண்டவர் மாற்றி விட்டாருங்க. சரிங்களா? இவங்க பேரில் நிலத்தை எழுதி வச்சுட்டாருங்க. அதான் சொல்ல வரோம். 17-18 பாருங்க. அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள், அப்பொழுது அது கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதாக இருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான். அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. ஆட்டோமேட்டிக்காக அந்த லேண்டு சும்மாலாம் இல்லை, விடமாட்டான், சண்டை போடுவான்.
நீங்க அவனை துரத்தி விடுவீங்க. அவன்கிட்ட இரும்பு ஆயுதங்கள் இருந்தாலும், அவன் நல்ல ட்ரெயின்டு ஆர்மிலாம் இருந்தாலும், அரணிப்பான பட்டணங்கள் இருந்தாலும் நீங்க துரத்தி விடுவீங்க. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் டாக்குமெண்ட் எழுதினாலும் இவன் போய் துரத்தி விடணும். இங்க தாங்க ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்கு. கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது அதிலேயே ஒரு ஆவிக்குரிய பாடத்தை வைக்கிறார். மிக அருமையான ஆவிக்குரிய பாடம், மிக அழகான ஆவிக்குரிய பாடம், மிக ஆழமான ஒரு ஆவிக்குரிய பாடம். ஆண்டவர் முதல்ல அந்த தேசத்தை ஈவா, கிருபையா, பரிசா கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டை மாத்தினாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இது உன்னுடையது, இஸ்ரவேல் தேசத்துக்குரியது, உள்ளே போய் 12 கோத்திரம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அது ஒன்று. அது எதை குறிக்குது? நல்லா பாருங்க, ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் செய்கிற எல்லா விஷயத்துலையுமேங்க ஆவிக்குரிய பாடம் இருக்கும். ஆண்டவர் செய்கிற எல்லா விஷயமுமேங்க ரட்சிப்பை பற்றி இருக்கும். ஆண்டவர் செய்கிற எல்லா விஷயமுங்க இயேசுவை சுட்டி காட்டும். அப்போ நம்ம மற்றவங்கள்ட்ட பேசும்போது, பழகும்போது, ஒரு இன்மைக்குரிய விஷயத்தை சொல்லும் பொழுது, கொடுக்கும் பொழுது, நம்ம அதில் ஆவிக்குரிய விஷயத்தை ஒப்பிட்டு காட்டுறோமா? பிள்ளைகளுக்கு ஒரு இன்மைக்குரிய, இந்த உலகத்துக்குரிய அடுத்த விஷயத்தை சொல்லும்போது அப்படியே அதில் ஆவிக்குரிய பாடத்தையும் சேர்த்து சேர்த்து சொல்லித்தரோமா? இயேசு கிறிஸ்து பரமபிதா இப்படி தான் இருக்கிறாங்க. எப்படி பாருங்க, தண்ணி வரல, கண்மலையை போய் அடின்றாரு. தண்ணி வந்துச்சு. இங்கே தண்ணி கொடுக்க ஒரு வழியாங்க இல்லை. கண்மலையை பார்த்து அடிக்கணும், தண்ணி வரணுமா? அது எதை குறிக்குது? கண்மலை கிறிஸ்து அவர் மரிக்கும் பொழுது ஜீவ தண்ணீர், அவர் ஜீவ தண்ணீர் கொடுப்பாரு. அது மூலமா ஆத்ம தாகம் தீரும் இல்லையா? மன்னாவை கொடுப்பாரு, 6 நாள் கொடுப்பாரு, இளமன் கொடுக்க மாட்டாரு. அர்த்தம் என்ன? சரிங்களா? அர்த்தம் ஓய்வு நாளை குறித்த விஷயம். அப்போ ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் செய்கிறார். பாம்பு கடிச்சிருது, அப்போ இன்னொரு வெண்கல சர்ப்பத்தை பார்க்கணும். அது எதை குறிக்குது? என்ன, ஒருத்தனுக்கு கடிப்பட்டு உயிர் போயிட்டு இருக்கு, உயிர் போகிற நேரத்தில் கூட ஒரு பாடத்தை வைக்கிறார் பாருங்க. அப்படிப்பட்ட தேவன் தான் கானான் தேசத்தை கொடுக்குறாரு. கானான் தேசத்தை கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு பாடம். எப்படி? முதல்ல ஃபர்ஸ்ட் 2 விஷயங்க. ஒன்று பரிசா கொடுக்கப்படுது. அவன்கிட்ட என்ன உத்தமத்தை நிமித்தம் கொடுக்கல, நீதி நிமித்தம் கொடுக்கல, கிருபையா ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ இந்த தேசம் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா அது பரிசு, கிருபையா ஆண்டவர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தாங்க எபேசியர் 2:8 அவருடைய ரட்சிப்பு இலவசமானது. நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். எப்படி நிலம் கிருபையினால் பெறப்பட்டுச்சோ அதே போலதான் ரட்சிப்பையும் நாம் கிருபையினால் பெற்றோம். விஷயம் புரியுதா? ஆக முதல் விஷயம், நிலத்தை பெறுதல், ஈவாக பரிசாக பெறுதல் என்பது நம்ம ரட்சிப்பை சுட்டி காட்டுகிறது. இஸ்ரவேல் ஜனமே, நான் உனக்கு இந்த நிலத்தை ஈவா கொடுக்கறது போல ஏதோ நிலத்தை கொடுக்குறேன்னு நினச்சிக்கியா? அப்படி நினச்சிக்காதப்பா. நான் ரட்சிப்பை உனக்கு இந்த மாதிரி கொடுப்பேன், ரட்சிப்பை உனக்கு கொடுப்பேன். 2வது பகுதி கொடுவோங்க. இப்போ நிலத்தை வாங்கினவங்க என்ன செய்யணும்? கானானியர்களை இரும்பு ரதம் இருந்தாலும், அரணிப்பான பட்டணம் இருந்தாலும், அங்கே ராட்சசர்களே இருந்தாலும் நீ துரத்தி அடி அப்படின்றார். நான் உன்னோடு இருப்பேன்றார். அப்போ முதல் பகுதி ரட்சிப்பை நிலத்தை வாங்கிறது என்பது, பெற்றுக்கொள்வது என்பது அது ரட்சிப்பை காட்டுது. அப்படின்னா இப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்ன? அங்கே ராட்சசர்களை விரட்டும். சரிங்களா? ராட்சசர்களை விரட்டி அடிக்கணும். எதை குறிக்குது? நாம் பாவம் மன்னிப்பை பெற்ற பிற்பாடு, அதுதான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் இன்னொரு விஷயத்தை செய்யணும். என்ன விஷயம்? நாம் இன்னும் வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய பாவங்களை, அறியாத பாவங்களை எல்லாம் அறிஞ்சுக்கிட்டு அந்த ராட்சசர்களை எல்லாம் விரட்டி அடிக்கணும். அவங்க எவ்வளோ பெரிய ராட்சசர்களாக இருந்தாலும் சரி, விரட்டி அடிக்கணும். ஆக நிலத்தை ஈவாக பெற்றுக்கொள்வது ஒன்று, நிலத்தை சுதந்திரித்து கொண்ட பிற்பாடு அங்கே இருக்கக்கூடிய கானானியர்களை விரட்டி அடிப்பது மற்றொன்று. இந்த 2ம் எதை காட்டுது? நிலத்தை பற்றியதே அல்ல, அது ரட்சிப்பை காட்டுது. எப்படி ரட்சிப்பை பெற முடியும்? கிருபையினால தான் பெற முடியும். கிருபையினால் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? நாம் ஜெயிக்கணும்.
நம்முடைய வாழ்க்கையில உள்ள காணானியர்களை, அந்த குணங்களை, பாவங்களை, அடிமைத்தனங்களை விரட்டி அடிக்கணும். இதற்கு பெயர் தான் பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல் என்ன புரியுதா உங்களுக்கு? பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு பேர் தாங்க பரிசுத்தமாகுதல். இதைத்தான் அங்க காட்டுறாங்க. ஆக கானான் தேசம் ஒரு ரட்சிப்பு, எப்படி ரட்சிக்கப்படணும், எப்படி ரட்சிப்பை பாதுகாக்கணும் என்பதற்கான அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. ஆக முதல் விஷயம், ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார், அதை பார்த்தோம். ரெண்டாவது விஷயம், ஆண்டவர் பரிசாக ஒரு தேசத்தை கொடுத்தார், என்ன, அதை பார்த்தோம். மூன்றாவது, அந்த தேசத்திற்கான நிபந்தனை இருக்குது. நீ ஈவா பெற்றுக்கொண்ட பிற்பாடு நீ போய் துரத்தணும், அதுதான் நிபந்தனை. அந்த நிபந்தனை எதை காட்டுது? ரட்சிப்பை காட்டுகிறது. நாலாவது விஷயங்க, புதுப்பிக்கப்பட்ட தேசம். நாலாவது விஷயம், புதுப்பிக்கப்பட்ட தேசம். கானான் தேசம் புதுப்பிக்கப்படுதா? என்ன விஷயம்? கொஞ்சம் வாசிக்கலாமே, ரொம்ப அழகான விஷயம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம். எசேக்கியேல் 11. எசேக்கியேல் 11ல் வசனம் 17 பாருங்க. எசேக்கியேல் 11 வசனம் 17 பாருங்க. ஆகையால் நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. இவங்கெல்லாம் அடிமைகளாக போயிட்டாங்க. தேசம் ரம்மியமாய் ஓய்வு வருஷத்தை சந்தோஷமாக கொண்டாடிட்டு வருது. பலாப்பழம் போயிட்டான், எனக்கு ஓய்வே கொடுக்கல, போயிட்டான். இப்போ அந்த மக்கள் எல்லாம் பாபிலோனில் அங்கெல்லாம் அடிமைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சிதறி போயிட்டீங்க, நான் உங்களை திரும்பியும் வந்து அந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? என்னைக்கும் கொடுக்குறது அவருக்கு ஆசை, ஆனால் நிபந்தனை இருக்குதா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை கொடுக்கும்போது நிபந்தனை இருந்துச்சா? தோட்டத்தை கொடுக்கும்போது நிபந்தனை. ஆபிரகாம் சொல்லும்போது நிபந்தனை இருந்துச்சா? நிபந்தனை. ஆண்டவர் வந்து யாத்திராகமத்தில் சொல்லும் பொழுது, மோசேட்ட சொல்லும் போது நிபந்தனை இருந்துச்சா? நிபந்தனை இருந்துச்சு. இப்ப திரும்பவும் வராங்க அடிமைத்தனத்திலிருந்து. நிபந்தனை இருக்குமா இருக்காதா? நிபந்தனை தானே. இப்ப தானியேல் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரொம்ப அழகான வசனங்க. இப்ப பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. பாபிலோன்லேருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு போன பிற்பாடு என்ன நடக்கும்னா, தானியேல் 8ஆம் அதிகாரம் பாருங்க. தானியேல் 8ஆம் அதிகாரம் வசனம் 9 அங்க சின்ன கொம்பை குறித்து வருது. அவர்கள் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்திற்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. சின்ன கொம்பு கிளம்பி வருது, சிங்காரமான தேசத்தை பிடிக்க வருது. யார் இந்த சின்ன கொம்பு? அது வானத்தின் சேனை பரியந்து மலர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்கள் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. சேனையினுடைய அதிபதி பரிதம் தன்னை உயர்த்தி, சேனையினுடைய அதிபதி பரிதம் உயர்த்தி. இது எதை குறிக்குது? நட்சத்திரங்களை கீழே போட்டு தள்ளி. இதை குறிக்கிறது. சிங்காரமான தேசத்துக்கு நேராக வருது. சேனையின் அதிபதி கிறிஸ்து. அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். சரிங்களா? அதிபதி கிறிஸ்து யார்? அதிபதினு ஒரு வசனம் ஒன்று அப்போஸ்தலர்ல வருதுங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். 3வது ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு பாபிலோனை விட்டுட்டு பெர்ஷியாவின் காலத்தில் வந்து நீ ஆலயத்தை கட்டுவ, தேசம் உன் வசப்படும். ஆனால் சின்ன கொம்புவின் காலத்தில் திரும்பவும் தேசம் போயிடும். அப்போ சின்ன கொம்பு யாரு? சேனையின் அதிபதி பெருந்தனை உயர்த்தினவன், நட்சத்திரங்களை கீழே போட்டு தள்ளினவன். யாருங்க அது? முதல்ல அந்நியான ரோமை குறிக்குது, பிற்பாடு போப் ரோமை குறிக்குது. அப்போ ரோம் காலத்தில், அப்போ பாபிலோன் காலத்தில் அடிமையாக போயிட்டாங்க, பெர்ஷியா காலத்தில் திரும்பியும் வராங்க, கிரேக்க காலத்தில் இருக்கிறாங்க, மீண்டும் ரோம் காலத்தில் தேசம் அவங்கள விட்டு போயிடும். இந்த சென்ஸ் என்ன? தேசத்தில் அவங்க இருந்தாங்க, மத சுதந்திரம் மட்டும் கொடுக்கப்பட்டுச்சு, ஆன்மீக கடமைகளை செஞ்சுக்கலாம், கோயிலுக்கு போய்க்கலாம், தசமாக கொடுத்துக்கலாம், கட்டளையை கை கொண்டுக்கலாம். ஆனால் அரசியல் சுதந்திரம் இல்லை. ரோமர்கள் அவர்களை ஆளுகை செய்தார்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். ஏன்னா புதிய ஏற்பாடு முழுவதும் ரோமுடைய ஆளுகை தானே. அப்போ எப்படி போச்சு? அதுதான் பாயிண்ட். இவங்க 10 கற்பனையை கைகொள்ளாமல் போன விஷயம், நிபந்தனைக்கு கீழ்ப்படியாருடைய விஷயம், மீண்டும் ரோமர்கள்ட்ட இவங்க அடிமைகளாக போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ திரும்ப வருவேன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அப்போ திரும்ப வருவேன்னு சொன்ன ஆண்டவர் இன்னொரு விஷயமும் சொல்லுகிறார். இப்போ தேசம் என்ன ஆகும்? தேசம் போயிருச்சு, அவ்வளோதான். என்ன ஆகும்?
அப்படின்னா எசையா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் லார்ட்ஷிப் அவர் தோளின் மீது இருக்கும். ஒரு குமாரன், அவர் ஆளுகை செய்வார். அவருக்கு பேரு சமாதான பிரபு. இந்த சமாதான பிரபு யாரு, இந்த குமாரன் யாரு அப்படின்னா சகரியா வந்துடும். சகரியா 9:9 சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூர், எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அங்க பிரபுன்னு பிடிச்சோம்ல, இங்க ராஜா. அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். தாழ்மை உள்ள ஒரு ராஜா புறப்பட்டு வராரு. எப்படி வராரு? கழுதை மேல ஏறி வராரு. பைபிள்ல கழுதை மேல ஏறி வந்தாரா இயேசு கிறிஸ்து? யோவான் 12ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 12 முதல் 15ஆம் வசனம் பாருங்க. இயேசு கழுதையின் மேல் வரும்பொழுது ஓசன்னா, அவரை ராஜா என்று சொல்லி மக்கள் சொல்லுவாங்க. எதெல்லாமோ புரிஞ்சுக்கணுங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கல. இயேசு மரிக்கும் போதும் புரிஞ்சுக்கல. ஆனா ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் ராஜான்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ராஜான்றதான் அவர் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருந்துச்சு. அதுதான் ரட்சகர்ன்ற விஷயத்தெல்லாம் புரிஞ்சு கொள்ளவே இல்லை. அப்ப தாழ்மையுள்ள அந்த ராஜா யார்? சமாதான பிரபு யாரு? கழுதையின் மேல் ஏறி வந்த அந்த ராஜா யாரு? கிறிஸ்து. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ராஜா வருவாரு, அவரு கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும். அவர் ராஜ்யம் அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோங்க. அப்போ கானான் தேசம் ஆண்டவர் கொடுத்தாரு, கீழ்ப்படியில் ரோம் தேசத்துக்கு புறஜாதிகளுக்குள்ள அவங்க அடிமையாக போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வசனம் பாருங்க, ஒரு ராஜா வருவார், அவருக்கு ராஜ்யம் கொடுக்கப்படும். சரிங்களா? என்ன ராஜ்யம் கொடுக்கப்படுது? மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 5:5 பாருங்க. மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப ஒரு சமாதான பிரபு, ஒரு குமாரன் அவர் ஆளுகை செய்கிறார். அவர் தாழ்மையுள்ள ஒரு ராஜா, அவர் கழுதையின் மேல் ஏறி வந்தவர். இப்ப அவர் ஒரு ராஜ்யத்தை கட்ட போறார். அந்த ராஜ்யத்துல யார் இருப்பாங்களா? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவங்க சாந்தமான ஆட்களாக இருப்பாங்க. மோசையை போல they will be meek. சாந்தமான ஆட்களாக அவங்க இருப்பாங்க. இப்ப சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்ப இந்த ராஜ்யத்தை குறித்து தான் எபிரேயர்ல பவுல் ஒரு அதிகாரம் முழுவதும் பேசுகிறார். யோசுவா புத்தகம் தேசத்தை சுதந்திரிக்கிற விஷயம். அது எதை காட்டுது? யோசுவா புத்தகத்தை விளக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரமே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் தான். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, இவரில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அடுத்தது பாருங்க, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அப்ப இளைப்பாறுதலில் அவங்க பிரவேசிக்கல அப்படின்னு சொல்றார். வசனம் 9 பாருங்களேன். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அந்த தேசத்தை பிடிச்சு அவங்க 400 வருஷ போராட்டத்தை முடிச்சு செட்டில் ஆகி உட்காரும் போது அப்பா அப்படின்னு உட்கார்றாங்க. ஒரு வீடை கட்டிட்டு உட்காரும் பொழுது நம்ம நிம்மதியாக உட்கார்றோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் இளைப்பாறுதல். அவங்க இளைப்பாறுதலில் பிரவேசிச்சாங்க. சில பேர் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கல. அப்போ அவங்கெல்லாம் காணாங்கல செட்டில் ஆனாங்க, அது இளைப்பாறுதல். சில பேர் செட்டில் ஆகலை, இளைப்பாறவில்லை. இப்போ சொல்கிறாரு, நம்முடைய இளைப்பாறுதல் எப்பயா? இனி வருகிறதா இருக்கிறது. அங்கே யோசுவா, இங்கே கிறிஸ்து. நீங்கள் கிறிஸ்துவ விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பீங்க. அப்போ என்னத்தை கொடுக்க போகிறாரு? சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
முதல் நிலம் பூமியை ஆண்டு ஆதாம கொடுத்தார். பூமி எப்படி மாறணும் அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தை போல பூமி மாற்றணும். மாத்திரம்னா நிபந்தனை என்ன? அவன் கீழ்ப்படியணும், சாயல்ல இருக்கணும். சரி. ரெண்டாவது, ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்ன கொடுப்பேன்னு சொன்னாரு? கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. கிருபையா கொடுக்குறேன்றாரு. அவங்க என்ன பண்ணும்? கற்பனையை கை கொண்டாங்கன்னா கானான் தேசத்தை குடியிருக்கலாம். கற்பனையை கை கொள்ள சுரூபத்தை வணங்கினாங்க, அவங்க போயிட்டாங்க, தோற்கடிக்கப்பட்டாங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம் அவங்க வந்து துரத்திட்டாரு. இப்போ திரும்பவும் தேசம் கொடுக்க போறாரா? ஆண்டவர் வந்து ஐக்கிய அமெரிக்காவை கொடுத்தாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க. வெளிப்படத்தில் 13ஆம் அதிகாரத்தை போனோம்னா, அது பூமியிலிருந்து ஆட்டுக்குட்டிங்க. முதல்ல ஆட்டுக்குட்டியாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் மாறுச்சுங்க. கானானை கொடுத்தது போலவே கிறிஸ்தவ மக்களுக்கு ஐக்கிய அமெரிக்காவை கொடுக்குறாரு. அதையும் விட்டுறாங்க. இதை பற்றி பேசப்படுறது இல்லை. நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இப்போ தேசத்தை இல்லை, தோட்டத்தை இல்லை, நான் பூமியை கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்தார், உங்களையும் ரட்சித்து இழந்த பூமியும் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ பூமியும் உங்களுக்கு கொடுப்பேன், உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதற்கு அத்தாட்சியா, சாம்பிளா, எடுத்துக்காட்டாக தான் ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுத்தாருங்க. அது ஏன் கொடுக்குறாரு புரியுதா உங்களுக்கு? அதில் நிறைய பாடங்கள், ரட்சிப்பின் பாடம் இருக்குது. உங்களை ரட்சித்து உங்களுக்கு ஒரு இடத்தையும் நான் கொடுப்பேன். ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஒரு அழகான வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். இது தீர்க்கசி அவங்க எழுதுகிறாங்க. வாங்க, எங்கே தெரியுமா எழுதுகிறாங்க? யூத் இன்ஸ்ட்ரக்டர், பிப்ரவரி 17, 1898 ஆண்டில் இது எழுதுகிறாங்க. அந்த பட்டணத்தின் வாசல் வழியாக பிரவேசிக்கும் போது நாம் நித்தியமாக ரட்சிக்கப்பட்டிருப்போம். பரலோகத்திற்குள்ளே போயிருக்கும்போது நாம் நிச்சயமாக ரட்சிக்கப்பட்டிருப்போம். பிறகு ரட்சிக்கப்பட்டோம், நித்தியமாக ரட்சிக்கப்பட்டோம் என்று நாம் களி கூறலாம். அதுவரை அப்போஸ்தலரின் கட்டளைகளுக்கு செவி கொடுப்பது அவசியம். அந்த இடத்துக்குள்ளே போவது வரைக்கும் நம்ம அப்போஸ்தலருடைய வார்த்தையை கொஞ்சம் கவனிப்பது அவசியம். இந்த அப்போஸ்தலர் ஒரு வசனம் கோட் பண்ணுறாங்க. மேலும் அவருடைய இளைப்பாறில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். எபிரேயர் 4:1 நம்ம படித்தோமா? கானானை பற்றி அறிந்திருப்பதும் அதை பற்றி பாடல் பாடுவதும் அதற்குள் பிரவேசிக்க இருந்தது குறித்து மகிழ்வதும் வாக்குத்தத்த தேசத்தின் திராட்சை தோட்டங்களுக்குள்ளும் ஒலிவ தோப்புகளுக்குள்ளும் இஸ்ரவேல் புத்திரர் கொண்டு செல்லவில்லை. என்னவா? அவங்க பாடல் கானானை பற்றி பாட்டு பாடுறதுனால, கானானை பற்றி அறிஞ்சதுனால அவங்க உள்ள போயிட்டாங்களா? இல்லை. நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிவதும் தேவனின் உயிரோட்டமான விசுவாசம் காட்டுவது, அவரது வாக்குறுதிகளை சொந்தமாக்குவது போன்றவற்றால் தான் உண்மையாகவே அதை சுதந்திரிக்க முடியும். நிபந்தனைக்கு கீழ்ப்படி. கிருபைதான். கிருபையை ஏற்றுக்கிட்டவன் என்ன செய்யணும்? நிபந்தனைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சோம்னா உயிரோட்டமான விசுவாசம் இருக்குதா? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வந்து நமக்கு சொந்தமாக மாற்றிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். ஆக நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது போலவே ஆபிரகாமுடைய விசுவாசம் உங்களுக்குள்ளேயும் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு தேசத்தல்ல, பூமியே ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் ஆண்டவர் ஆபிரகாமை போல விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக மாறுவீங்க. நீங்கள் கீழ்ப்படிவீங்க. ஆபிரகாமை போல இந்த பூமி உங்கள் வசமாக மாறும். ஆக நம்ம யோசிக்க வேண்டியது, நீங்கள் ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாமை போல கீழ்ப்படுகிறீங்களா? நீங்கள் பாவத்தை ஜெயிக்கிறீங்களா? யோசிச்சு பார்க்கணும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பூமியை கொடுத்த தேவன், ஆபிரகாமுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் கானான் தேசத்தை கொடுத்த தேவன், இப்போ சாந்த குணம் உள்ளவர்களுக்கு பூமியே கொடுக்குறேன்றாங்க. நீங்கள் அந்த தேசம் அவங்களுடையதான் மாறுச்சுங்க, ஆனால் அவங்க துரத்தணும். பாவத்தை நீங்கள் துரத்தி அடிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள தகப்பனே, அற்புதமான திட்டத்திற்காக நன்றிப்பா. இந்த திட்டத்திற்குள்ளாக எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்பதை எங்களுக்கு புரிய வருது சுவாமி. நாங்கள் உடைய கடமையும் எங்களுக்கு புரிய வருதுப்பா. தேவரீர் பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் நாங்கள். ஆண்டவரை பரிசுத்தமாகணுமே, பாவத்தை ஜெயிக்கணுமே, கானானியர்களை விரட்டி அடிக்கணுமேப்பா. அந்த பலத்தை எங்களை தாங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.